நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சியோட யூடியூப் சேனல் பெண்ணாகரம் தருமபுரி. நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொரியர் வந்திருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அட்ரஸ் எழுதியிருக்காங்க, பட் கரெக்டாக தெரியல. அட்ரஸ் ஒன் சைடு போயிடுச்சு. இது கீழே எதுவும் இல்லை, அட்ரஸ் எதுவும் இல்லை. ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்தாங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்சவரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா, அதே மாதிரி நம்மக்கிட்ட பார்ட்டி ஒரு பார்ட்டி ஐசி போர்டு, STK 4141 4191, டிரான்சிஸ்டர் போர்டு, டிரைவர் போர்டு, PCB கிடையாது, டிரைவர் போர்டு, பார்ட்டி ஒரு பார்ட்டி மட்டும் டிரைவர் PCB கிடைக்கும். இது வந்து கொரியர் அனுப்புறது தான் வச்சுருக்கோம். ஒரு ஆள் கொரியர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதுக்காக வச்சுருக்கோம். குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸ் PCB ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் PCB போட்டிருக்கோம். பார்ட்டி ஒரு பார்ட்டி கிளாஸ் PCB போட்டிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வேணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மேல் பேக்கிங் மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு லேட் ஆகுது, அதனால தான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வாங்கிட்டு பண்ண போகிறது தான். ஓகேங்களா, ஏதோ ஒரு இறைச்சல் வருதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அம்மிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். அதில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 2K2 ஒன்று கொடுத்துருக்காங்க, சால்கானு. இது வந்து பார்த்து டகாரா போர்டு, இது சால்கான் தான். ஓகேங்களா, சால்கானில் இது வந்து சக்தி மாடல் 4 பிட்டில் சக்தி மாடல் மூணு போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சால்கான். இது வந்து 2TR 3 2 என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நம்ம போர்டு கொடுத்து அனுப்பணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு மாதிரி அம்மி இஷ்யூஸ் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது எப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்பர் பார்த்துடலாம். ஓகேங்களா, ஏன்னா கஸ்டமர் நம்மக்கிட்ட இருந்து வாங்கின போர்டு தான், அது வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இது வந்து ஆடியோ இன்புட் கொடுத்துட்டோம். பாருங்கள், ஒரு டக்குன்னு ஒரு மோட்டர் ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு வருது. இதே கம்ப்ளைண்ட் தான் ரீசெண்டாக வந்து நம்ம பாண்டிச்சேரி நண்பர் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு போர்டு வாங்கின எப்படி அவர் கொடுத்துருக்கு. எப்படி இது பாருங்கள், அந்த மோட்டர் வர மாதிரி படப்படன்னு ஒரு மாதிரியான சவுண்டு வருது. ஓகேங்களா, ஃபஸ்ட் இது என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தா இந்த ஃபால்ட் அட்டன் பண்ணால் அவருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதை அட்டன் பண்ணிடலாம். ஃபால்ட் என்ன ஃபால்ட்டுன்னு ஃபஸ்ட்டு. அதே மாதிரி 2 ஸ்பீக்கரில் இது இந்த கம்ப்ளைண்ட் வருது. ஒரே ஸ்பீக்கர் இல்லை, 2 ஸ்பீக்கர்லையும் இந்த கம்ப்ளைண்ட் வருது. 2 ஸ்பீக்கர்லாம் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தலாம், எங்கே ஃபால்ட் இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தலாம். ஓகேங்களா, ஏன்னா ஒரு ஆடியோ வருது ஆனால் பாருங்கள் மோட்டர் ஓடுற மாதிரி சவுண்டு படப்படுற மாதிரி. இதில் வந்து எங்கே ஃபால்ட்டுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஏன்னா நாம் இங்கேருந்து கொடுக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு போர்டு. இப்போ வந்து மோட்டர் ஓடுற மாதிரி சவுண்டு வருது. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு படப்படுற மாதிரி ஒரு சவுண்ட் வந்தது. இந்த இடத்துல இப்போ ஒரு PA படித்தேன், அந்த சவுண்ட் 2 ஸ்பீக்கர்லாம் சவுண்டு ஃபால்ட்டு நின்றுட்டு வச்சு. இது ஒரே கம்ப்ளைண்ட் தான் அந்த போர்டில், மற்றபடி நாம் கொடுத்த போர்டு தான். அதில் ஒரு அவங்க படப்படுற மாதிரி சவுண்டு வர மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு நம்ம கண்டுபிடிச்சி ஒரு மெத்தட் கொடுத்துருக்கோம். அந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்குது. அதாவது நல்லா இருக்கிற போர்டு கொடுக்காது, ஜெய் செஞ்சு அது மாதிரி ஃபால்ட் இருந்தால் கொடுங்க. ஓகேங்களா, இப்போ வந்து இது ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், சவுண்டு வைக்கிறேன். இப்போ அந்த சவுண்டு இல்லை. இப்போ இதை கழட்டிட்டு வைக்கிறேன் பாருங்கள், ஒரு படப்படுற மாதிரி ஒரு சவுண்டு வரும், மோட்டர் ஓடுற மாதிரி சவுண்டு வரும். அதுக்கான மெத்தட் இது அவ்வளோ ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. உங்களுக்கு நம்ம கொடுத்த போர்டில் இது மாதிரி எதனா உங்களுக்கு ஃபால்ட் இருந்தால் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்க, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2TR போர்டு ஒன்று செக் பண்ணி பார்த்தரலாம் என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இல்லாட்ட ட்ரை சொல்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் கட் ஆகிடுச்சு. இந்த ஃபீட்பேக் போடக்கூடிய பைஸ் வோல்ட் செட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஒன்று போயிடுச்சு. அது வந்து மாற்றிட்டோம். இப்போ ஆடியோ ஒர்க் ஆகுது பாருங்கள். இப்போ ஆடியோ ஒர்க் ஆகுது. ஆடியோ ஒர்க் ஆனிச்சு, இதுக்கு முன்னாடி ஆடியோ ஒர்க் ஆனிச்சு. ஆனால் வந்து இந்த பேஸ் வோல்டு போகக்கூடிய டிரான்சிஸ்டர்னுடைய ஃபால்ட் ஆனதுனால இந்த இடத்துல பாருங்கள், பேக் சைடு இந்த இடத்துல இந்த சின்னது இந்த 4K7 இருக்குல்ல, இந்த 2.2K 4K7 2.2K வந்து வோல்டேஜ் போகுது. இந்த 4.7K வந்து பேஸ் வோல்ட்டுக்கு போகல. அதனால தான் வந்து இது கரகரன்னு வந்துருச்சு. இப்போ வந்து இதை ரெடி பண்ணிட்டோம். ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது வந்து கஸ்டமருக்கு எடுத்து கொடுத்துடலாம். அது அடுத்து பார்த்திங்கன்னா
அவருதே இந்த போர்டு என்ன சொல்லிட்டு ஒன்ஸ் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது வந்து சிம்பிள் ஒர்க் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணிட்டோம். லைன் கூட செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 52 எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. இந்த டிப் 4142 மட்டும் பார்த்து ஓகேங்களா. அந்த டிப் 4142 பார்த்துட்டு பாருங்கள் புதுசாக போட்டிருக்கேன். அது இன்னும் கட் பண்ணல, ஏன்னா வீடியோ எடுத்து கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டேன். இது மட்டும் போயிட்டு இருந்துச்சு, அது மட்டும் மாற்றிட்டேன். பிளாக் சைடு பாருங்கள். இது 2 பழசு, இது 2 புதுசு. இது 2 புதுசாக மாற்றிருக்கேன், இது 2 பழசு அப்படியே இருக்குது ஓகேங்களா. இது 2 புதுசாக மாற்றினே ஆடியோ ஓகே ஆயிடுச்சு. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஜம்பர் கட் ஆகிடுச்சு. ஜம்பர் போட்டு இந்த இடத்துல பாருங்கள் கருப்பு பிளாக்காக தெரியுதுல, இந்த இடத்துல வந்து ஜம்பர் கட் ஆகிடுச்சு. ஜம்பர் மாற்றிட்டேன். மற்றபடி இந்த 10-15 எல்லாமே டிரான்சிஸ்டர் நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து 560 ohms ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ஒன்று மாற்றிருக்கேன். பாருங்கள் 2 டிரான்சிஸ்டருக்கும் சென்ட்ரல் ஒரு ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன்னா இது 2த்துல ஏதோ ஒன்று போயிட்டா இந்த 560 ohms ரெசிஸ்டன்ஸ் வந்து புகஞ்சிரும். இப்போ இந்த 560 ohms ரெசிஸ்டன்ஸ் வந்து மாற்றிட்டேன். இப்போ ஆடியோ பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் மட்டும் போட்டிருக்கேன். இது ஆடியோ எப்படி வருது பாருங்கள். ஆடியோ குவாலிட்டி வருது, சூப்பராக வருது. இது வந்து பார்த்திங்கன்னா 4TR3 அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ குவாலிட்டி வந்து கரகரன்னு கத்தாது, ஸ்மூத்தாக தான் வரும். இது வந்து பாருங்கள் டகாரா கம்பெனியினுடைய போர்டு ஓகேங்களா. அங்கே பாருங்கள் டகாரா சால்கான் ஓகேங்களா. முன்னாடி பார்த்திங்கன்னா சால்கான் பாருங்கள், சால்கான் இருக்குது, இங்கே டகாரா கம்பெனி பேர் போட்டிருக்காங்க. இது வந்து சர்வீஸ் முடிஞ்சிடுச்சு. இது ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஃபால்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி போர்டு படன்ற மோட்டர் வரைக்கும் மாதிரி ஒரு சவுண்ட் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு பிஏ படித்தேன், அது ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த சவுண்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. 3 போர்டு ஓகே. இந்த கொரியர் ஓப்பன் பண்ணதில் 3 போர்டு ஓகே ஆகிடுச்சு. இப்போ கஸ்டமர் பேசிட்டு அமௌண்ட்டு என்னன்னு சொல்லிடலாம். ஏன்னா இதுக்கு ஒரு சர்வீஸ்க்கு 100. இது வந்து நம்ம கம்பெனி போர்டு, இதுக்கு வந்து பணம் வேணாம் ஓகேங்களா. இது நம்ம கம்பெனி போர்டு, நம்மக்கிட்ட வாங்கினாங்க, அது ஃபால்ட்டு. இது ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்துடல, இது ஒன்றும் பிரச்சனை. இது வந்து நம்மளுக்கு வேணாம். இதுக்கு மட்டும் சர்வீஸ் சார்ஜ் வாங்கிக்கலாம் ஓகேங்களா. இது ஒரு போர்டு, இது ஒரு 2 போர்டு மட்டும் சர்வீஸ் வாங்கிக்கலாம், ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும் வாங்கிக்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்து இந்த போர்டு இது பேக் பண்ணி அனுப்பிச்சிடலாம். அடுத்து இன்னொரு பேக்கிங் இது அதை ஓப்பன் பண்ணலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்து வாங்க நண்பர்களே. இது MSCRD யூடியூப் சேனல் பெண்ணாகரம் தருமபுரி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம்.